ப்ராப்ளம் வந்து find the equation of the perpendicular bisector of the line joining the points A first point -4, 2 and B 6, -4 is second point. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பைசெக்டார் அதனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுதான் ப்ராப்ளம். அதனோட சொல்யூஷன் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கணும். ஏபி என்ன 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. -4, 2 அது வந்து ஏ பாயிண்ட், பியோட பாயிண்ட் வந்து 6, -4. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. அதனோட பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் சி அண்ட் டி. ஸோ 90 டிகிரி வெர்டிகலாக வரைஞ்சாச்சு. ஸோ பெர்பெண்டிகுலரில் 90 டிகிரி வரைஞ்சாச்சு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஏபி அதுக்கு ஃபார்முலா y2 - y1 பை x2 - x1. இப்போ இதில் x1 y1 இது x1 y1, x2 y2 அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ -4 - 2 பை 6 -4, அதாவது 6 -4. அப்போ இது -6 பை 6 + 4 மாறும். அப்போ -6/10 -3/5 இது ரெண்டையும் வந்து நம்ம 2ஆல் இது பண்ணோம் அப்படின்னா -3/5 வந்துருச்சு. அதுக்கடுத்து இது வந்து என்ன கண்டுபிடிச்சிக்கோம்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கு இல்லையா. அப்போ m1 × m2 = -1 ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்பை. அப்போ -3/5 × m2 = -1. அப்படி பார்க்கும்போது m2 லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு அந்த -3/5 ரைட் சைடில் போகும்போது 5/3 மாறிடும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆகிரும், இந்த 5 மேலே போயிடும், இந்த 3 கீழே வந்துடும். அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. எதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னா, இந்த சி வந்து அதனோட கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. சியோட கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஏபி இருக்கு இல்லையா, ஏபியோட கோஆர்டினேட் வச்சு பண்ணுவோம். ஸோ ஏபி அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலா இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து சியோட கோஆர்டினேட். அப்போ x1 + x2/2 y1 + y2/2. அப்போ -4 + 6/2 2 -4/2. அப்போ அதனோட கோஆர்டினேட் வந்து 1 - 1. அப்போ இது மிட் பாயிண்ட். இது வந்து ஏபி மிட் பாயிண்ட் ஆஃப் வந்து சி. இது வந்து ஏபி கிடையாது, இது சி. அப்புறம் நவ் ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் சிடி. அப்போ சிடி தான் வந்து பைசெக்டர், ஏபியோட பைசெக்டர். ஸோ அதனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து y - y1 = m × x - x1. ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் கண்டுபிடிக்கிறது நம்மகிட்ட இருக்கிற வெளி m இருக்குது, அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். சரியா? இப்போ அந்த x1 y1 இது கண்டுபிடிச்சோம். இதுதான் x1 y1. அப்போ y + 1, ஏன் y + 1 இந்த -1 இங்கே போட்டால் y + 1 ஆயிரும் ஈக்குவல் டு m என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5/3. அப்போ 5/3. அப்புறம் x - 1 போட்டாச்சு. அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த 3 இங்கே லெஃப்ட் சைடில் கொண்டு போகிறோம். 3 × y + 1 = 5 × x - 1. இதில் தான் தப்பு போகணும், இது பண்ணக்கூடாது. அப்போ இந்த 3 வந்து காமன்னால இது உள்ளே கொண்டு போகிறோம். 3y + 3 = 5x - 5. ஸோ இந்த 3ஐயும் உள்ளே கொண்டு போயாச்சு, இந்த 5ஐயும் உள்ளே கொண்டு போயாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ரைட் சைடில் எப்படி என்ன பண்ணலாம். ஆனால் இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ண புரிகிறதுக்காக 5x - 5 அப்புறம் இதை வந்து ரைட் சைடில் கொண்டு போகிறேன். ஸோ 5x - 5 -3y - 3 = 0 பண்ணுறேன். இப்போ xy கோஆர்டினேட்டை நம்ம தனியாக பிரிக்கிறோம். 5x - 3y அப்புறம் -5 -3 -8 = 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அதனோட ஈக்குவேஷன் வந்து 5x - 3y - 8 = 0. தேங்க்யூ.